செந்தில் பாலாஜியின் வீட்டில் அல்ல பணம், அதிர்ச்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்த உள்ள தகவலை கேட்டறிந்தவுடன் செந்தில் பாலாஜி அவர்களது பூர்வீக வீட்டில் பணங்களை எல்லாம் குப்பை தொட்டியில் பதுக்கி வைக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். அனைத்தையும் பறிமுதல் செய்து தற்பொழுது விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அலுவலகங்கள், நண்பர்களது வீடுகள், உறவினர்களது வீடுகளில் தொடர்ச்சியாக சோதனைகளை நடத்தி வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீது ஏற்கனவே சில வழக்குகளும் இருக்கிறது. அரசு வேலை வாங்கி தருவதாக 1000 கோடி மோசடி, டாஸ்மாக் வழக்கில் 1200 கோடி மோசடி, டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் 397 கோடி முறைகேடு. இத்தனை ஊழல்கள், முறைகேடுகள் செய்து செந்தில் பாலாஜி ஜாமீனில் இருக்கிறார் என்றால் யார் மீது தவறு? ஒரு விவசாயி 5000 ரூபாய் கொடுக்க முடியாமல் அவரது டிராக்டரை வங்கியின் மேலாளர் எடுத்து செல்கிறார். ஆனால் சுமார் 2500 கோடி வரைக்கும் வழக்குகள் இவர் மீது இருக்கிறது. முறைகேடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அவரை ஏன் கைது செய்ய முடியவில்லை? ஒரு விவசாயிக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா என்று தற்பொழுது கேள்விகளையும் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். கடந்த ஆட்சியிலேயே செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 15 மாதங்கள் அடைத்தார்கள். ஆனால் அப்பொழுது தமிழக அரசு வழக்கறிஞரை வைத்து செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வர வைப்பதற்கான போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்டார் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் இதை சாதாரணமாக விடமாட்டேன், கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேலாக முறைகேடு செய்த செந்தில் பாலாஜியை நிச்சயம் சிறையில் அடைக்கும் வரை ஓயமாட்டேன் என்று ஒட்டுமொத்தமான ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிகாலையில் சுமார் 24 இடங்களில் சோதனைகள் நடத்தி வருகிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரைடு வருவதை முன்கூட்டியே அறிந்த செந்தில் பாலாஜி 2 சூட்கேஸ் முழுவதும் பணத்தை குப்பை தொட்டியில் பதுக்கி வைக்க முயற்சியையும் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் வீட்டில் மட்டும் 50 லட்சம் ரொக்க பணமும் இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் முறைகேட்டில் மிகப்பெரிய முறைகேடுகளை கடந்த திமுகவின் ஆட்சியில் மேற்கொண்டுள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில்தான் இன்று செந்தில் பாலாஜி அவர்களை மற்றும் அவரது சுற்று நண்பர்களையும் உறவினர்களையும் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளனர். இன்று மாலைக்குள் நிஜமாக செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நிலைமை என்ன என்பது தெரிந்துவிடும். தற்பொழுது வரை செந்தில் பாலாஜியின் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 50 லட்சம் ரொக்க பணம். தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் ஒட்டுமொத்த பெட்டிகள், மதுபான பாட்டில்கள், டெண்டர்களை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களின் ஆதாரங்கள், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி தான் முடிவு செய்வார். இதை பொறுத்தளவிற்கு பொதுவாக டெண்டர்களுக்கு அறிவிப்புகளை வெளியிட்டு அங்கு ஏலம் விடப்படும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது ஏலம் எல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜிக்கு யார் கமிஷன் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதற்கான ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு எங்கே நாம் சிக்கிக்கொள்வோம் என்ற பயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் கும்பலை வைத்து தாவேகாவின் எம்எல்ஏக்களிடம் விலை பேசியுள்ளனர். ஆனால் 180 கோடி வரைக்கும் விலை பேசிய செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பல்கள் தோல்வியடைந்ததன் காரணமாக தாவேகாவின் எம்எல்ஏக்களை மிரட்டவும் செய்திருக்கிறார்கள்.
இதனால் அவர்கள் நீதிமன்றத்தில் புகார் அளித்து மனு கொடுத்து காவல் நிலையத்தில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக 30 நாட்கள் இருந்து தற்பொழுது முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணியில் உள்ள காவல் நிலையத்தில் காலை மாலை கையெழுத்திட்டு வருகிறார். ஆனால் ஏன் அவரை சிறையில் அடைப்பதற்கு இவ்வளவு தாமதம்? ஏனென்றால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரமும் பணபலமும். ஆனால் அதை பறித்துவிட்டால் செந்தில் பாலாஜியை சுலபமாக காவல்துறை அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். இதனால்தான் இன்று அதிகாலையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதிகாலையிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் கரூர் வீடு மற்றும் அவரது தம்பி அசோக் அவர்களது வீடுகளில் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். அல்ல பணமாக 50 லட்சத்தை கைப்பற்றியுள்ளனர். மேலும் அரசு வேலை வாங்கி தருவதாக அதிமுகவின் ஆட்சியிலும் முறைகேடு. டாஸ்மாக் வழக்கில் சுமார் 1000 கோடி. கடந்த திமுகவின் ஆட்சியில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு 1000 கோடி முறைகேடு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல்களில் 397 கோடி. மிகப்பெரிய அளவிலான முறைகேடு ஊழல் எல்லாம் திமுகவின் ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்துள்ளார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. மேலும் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜி அவர்களது பூர்வீக வீடு மற்றும் அவரது சகோதரர்கள் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி பணங்களையும் ஆவணங்களையும் செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பி ஓடாமல் இருப்பதற்காக சில காவல்துறை அதிகாரிகளையும் சுற்றி வளைத்துள்ளனர் என்பதும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு சாதாரண விவசாயி அவரது வாங்கிய வங்கி கணக்கின் கடனை செலுத்த முடியவில்லை என்றால் அவரை எத்தனை முறை அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை முறை வங்கியின் மேலாளர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் 2500 கோடிக்கு மேலாக முறைகேடு செய்தவர்களுக்கு ஏன் அந்த வங்கி மேலாளர் பயத்துடன் நான் ஏன் கேட்க வேண்டும்? அது அரசின் பணம். அவர்கள் புகார் அளித்து லஞ்ச ஒழிப்புத்துறை வரட்டும், நாம் எதற்காக பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று வங்கி மேலாளரை பயப்படும் அளவிற்கு இவர்களது அதிகாரங்கள் இருக்கிறதா? அல்லது பணம் வைத்திருப்பவர்களை என்றைக்குமே தொந்தரவு செய்ய மாட்டார்களா? மக்களாகிய நீங்கள்தான் இதற்கான விளக்கத்தை கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வீட்டிலிருந்து கைப்பற்றக்கூடிய பணங்களை என்ன செய்யலாம்? அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தலாமா? அல்லது பள்ளி கல்வித்துறைக்கு இந்த பணங்களை ஒதுக்கீடு செய்யலாமா? அல்லது மாற்றுத்திறனாளியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாமா என்பதை மக்களாகிய நீங்களே கூறுங்கள். ஏனென்றால் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிக்க மாட்டார், சிறை உறுதி என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.